வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் நண்பர்களே. அதாவதுங்க, நேற்று ஆடி 18க்கு வந்து எப்படின்னா, நாங்கள் காவேரி ஆற்றுல போய் குளிச்சுட்டு ஒரு ஃபங்க்ஷன், வேலூரில் ஒரு கருத்தரங்கம், சோதிடமா கருத்தரங்கம், அந்த கருத்தரங்கத்துக்கு போனோம். ஆனால் சரின்ட்டு என்னுடைய நண்பர், அவர் எனக்கு பங்காளி வச்சுக்கலேன், அவரும் நானும் ஆற்றுக்கு போனோம். காவேரி ஆற்றுக்கு போய் குளிச்சுட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு தான் நம்ம போகணும் கருத்தரங்கத்துக்கு. ஏன்னா நம்ம வந்து சோதிடராக இருக்கும்போது நல்லா அந்த கடைப்பிடிக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் எங்கள் தம்பி சொன்னார், எங்கள் பங்காளி, நான் இது வரைக்கும் நான் காவிரி ஆற்றுல வந்து குளிச்சதே இல்லைங்க, ஆடி 18க்கு வந்து ஆற்றுல குளித்து சாமி கும்பிட்டதே கிடையாதுங்க, உங்களால் தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். நான் எங்கே போனாலும் ஒரு ஃபேமிலியோ பார்த்தாலும் பேசினாலும் அவங்கள சாதகம் டேட்டா படுத்து வாங்கி நான் சொல்கிறது என்னுடைய பழக்கம். ஒரு நல்ல ஃபேமிலி எனக்கு பழக்கமாயிட்டாங்க, ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்கனாலும் அவங்களுடைய சாதகம் டேட்டா படுத்த கேட்டுட்டு அவங்களுக்கு நான் விளக்கம் சொல்லுவேன். சரி, நாங்களாம் குளிச்சுட்டு துணிமணிலாம் மாற்றிட்டு சாமி கும்பிட போகலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ ஒரு அம்மா, அது வந்து பாருங்கள், இப்போ ஒரு பப்ளிக்கில் ஒரு பஸ் ஸ்டாப்பில் போய் பேசுகிறோம், பழகுறோம், பிடிக்கிறோம் அப்படின்னாலும் நம்மள நட்பாக பாசமாக இருக்கிறாங்கன்னா, நம்ம லக்கணத்துக்கு 11, 2, 11 கூடையன், 2 கூடையவன், 5 கூடையவனாக இருந்தால் அவங்க நம்மள ரொம்ப நட்பாக இருப்பாங்க. அவங்க அப்படி நாங்கள் ஆற்றுல போய் குளிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு சரி சாமி கும்பிட போகலாம் அப்படின்னு பரப்பும்போது ஒரு லேடி, நாங்கள் சாதகத்தை பற்றி பேசிட்டு இருக்கும்போது அவங்க நீங்கள் சோசியரா அப்படின்னு கேட்டுச்சு. ஆமாங்க அப்படின்னு. பாருங்கள், இது கேட்டுச்சு, அது ஒன்றும் பேசலை. நாங்களும் தலை தொட்டிகிட்டு இருந்தோமா, ரெடி ஆகிட்டு அந்த அம்மா போய் கணவரை சொல்லுது, கணவர் வந்து தண்ணி அங்கிட்டு போகாதீங்க, தண்ணி நிறைய இருக்குது, குழந்தைங்களை சொல்லுது, குழந்தைங்களை அங்கிட்டு போகக்கூடாது. அப்போ அது பார்த்து நானே வாட்ச் பண்ணேன். இந்த பொண்ணு பாருங்கள், கணவரையும் இப்படி குளிக்கணும், இப்படி போக, அங்கே தண்ணி நிறைய இருக்குது, போகாதீங்க. இந்த குழந்தைகளை போய் குளிப்பாட்டுது, அதையும் ஒரு வருஷம் பண்ணி விடுது, பையனையும் குளிப்பாட்டுது, ஒரு வருஷம் பண்ணுது. அந்த அம்மா எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு, எந்த அம்மா என்ன சொல்லுன்னா, நீங்கள் 3 பேர் குளிச்சுட்டு வேட்டு வந்தால் நாங்கள் வந்து குளிக்கிறோம் அப்படின்னு அந்த அம்மாவோட ரெடி பேசிட்டு. அப்போ எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அப்போ பாருங்கள், ஒரு நல்ல ஒரு சாதகத்தில், ஒரு பொண்ணோட சாதகத்தில் குரு சுக்கிரன் சேர்ந்திருந்தால், அதாவது குரு சுக்கிரன் 2ஆம் இடத்துல சேர்ந்திருந்தாலும், 5ஆம் இடத்துல சேர்ந்திருந்தாலும், 9ஆம் இடத்துல சேர்ந்திருந்தாலும் சரிங்க, அந்த பொண்ணை நம்ம மேரேஜ் பண்ணி நம்ம வீட்டுக்கு ஒரு மருமகளாக எடுத்து கொண்டாடணும் வந்தாலும், அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்தால் பாருங்கள், கணவரை கவனிச்சுக்கும், பிறக்கக்கூடிய பசங்க பிள்ளைகளை கவனிச்சுக்கும், அந்த சந்ததி, அந்த குடும்பத்தில் உள்ள மாமனார் மாமியாவை நல்லா வழி நடத்துங்க. எல்லாத்துக்குமே போறாமல் வந்துடும். என்னடா இந்த பொண்ணு வந்து எல்லாம் ஒத்துமையாக இருக்கணும்னு சொல்லுது, கணவர் மேலே பிள்ளைங்க மேலே அவ்வளோ ஒரு பாசம் பற்றா இருக்குது, மாமனார் மாமியாவும் நல்ல முறையில் பார்த்துக்குதுங்க. இந்த பொண்ணு வந்து அப்படி ஒரு உங்கள் மாமியார் கொடுத்து வச்சுருக்கணுங்க, அதனால நீங்கள் வந்துருக்குறீங்க இங்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கணவரே சொல்லுவாங்க, தம்பி நீ கட்டின மனைவி நீ கொடுத்து வச்சுக்கணும் தம்பி, இவ்வளோ உங்களை பார்த்துக்குது, அந்த அம்மா உடம்புக்கு பார்க்குதோ இல்லையோ, சாப்பிடுதோ இல்லையோ, உங்களை சாப்பாடு வைக்குது, நேரத்துக்கு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விடுது, எவ்வளோ ஒரு நன்மையாக பார்க்குது, இதெல்லாம் வந்து கொடுத்து வச்சுக்கணும் தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் இப்படி அந்த சாதகத்தில் வரும், இதுதான் வரும். நான் என்ன சொன்னேன்னா, ஒரு பொண்ணோட சாதகத்தில் குரு சுக்கிரன் சேர்ந்திருந்தாலோ, லக்கணத்தில் இருந்தாலே அந்த எண்ணம், 2ஆம் இடத்துல இருந்தாலே அந்த எண்ணம், 5ல் இருந்தாலும் அந்த எண்ணம், 9ஆம் இருந்தாலும் எண்ணம், குரு பார்வை சுக்கிரன் பார்வைக்கும் அந்த மாதிரி எண்ணம் இருக்கும். பாருங்கள், அந்த பொண்ணு பசங்க பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு தாட்டி விட்டாலும், கணவர் வேலைக்கு போயிட்டாலும் ரொம்ப கண்காணிப்பார். பிள்ளைங்க எப்படி சாப்பிடுச்சோ, என்ன பண்ணுச்சோ அப்படிங்கிற மாதிரி எண்ணமே ஓடிட்டுருக்கும். கணவருக்கு ஃபோன் பண்ணிடும், சாப்பிட்டீங்களா, சாப்பாடு நான் வச்சு கொடுத்து நல்லா இருந்துச்சா எப்படின்னு சொல்லி. இந்த நட்பு வளர அந்த கணவருக்கு வந்து வேறு தப்பான எண்ணங்கள் எதுவுமே வராது. ஒரு தண்ணி போகிறது, கெட்ட ரூட்டுக்கு போகிறது, கெட்ட பழக்க வழக்கம், பெண்கள் சாவாசம் எதுவுமே அவருக்கு இருக்காதுங்க. மனைவி தான் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட எண்ணம் தோணும். எப்படி பாருங்கள், அந்த ஈர்ப்புத்தன்மை, அந்த பொண்ணோட சாதகத்தில் பொதுவான கருத்து வந்து, பொண்ணோட சாதகத்தில் லக்கணத்தில் குரு சுக்கிரன் இருந்தாலும், 2ஆம் இடம் தனம், குடும்பம், வாக்கு, அந்த வாக்குஸ்தானத்தில், அப்புறம் அந்த பொண்ணு பாருங்கள், உணவு சாப்பாடு எல்லாமே எப்படி பண்ணி கொடுக்குதுன்னு அவர் பாருங்கள். அப்படி 2ஆம் இடத்துல இருந்தாலும் அந்த மாதிரி, 5ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல இருந்தாலும் அந்த மாதிரி. அந்த பொண்ணுக்கு வந்து நான் சாதகத்தை டேட்டா படத்தை கேட்டு, காவிரி ஆற்றுல டேட்டா படத்தை கேட்டு, டேட்டா படத்தை போட்டு சாதகம் சொன்னோன்னே அந்த பொண்ணு ஆச்சரியப்படுச்சு. ஆகா, நீங்கள் எவ்வளோ அப்படின்ட்டு உடனே ஃபோன் நம்பரையெல்லாம் வாங்கிட்டு, நான் ஊருக்கு போய்ட்டு இன்னும் நிறையா சாதகம் இருக்குது, நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் நான் சொன்னேன், நான் ஆன்லைன் தான் சாதகம் சொல்லணுங்க, ஃபோன் மூலிமா நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சாதகம் அனுப்பிச்சிருங்க, நான் ஃபோன் மூலிமா உங்களுக்கு பழக சொல்லிடுறேன் அப்படி சொல்லி சொன்னேன். அவங்க அப்படியே
இந்த இந்த காவேரி ஆற்றுல வந்து குளிக்க வந்ததுக்கு கோடி புண்ணிங்க, உங்களை பார்த்துட்டோம், நீங்கள் சாதகம் இவ்வளோ தெளிவாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. நம்ம கையில் ஒன்றும் இல்லை. நான் சொன்னேன், இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதம் என்ன நினைக்குதோ என்ன கொடுக்குதோ அது நடக்குமா, கவலைப்படாத. நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய சாதகம் பூரா அனுப்புங்க, தெளிவாக உங்களுக்கு சொல்லி உங்களை ரன் பண்ணுறேன். அதாவது உங்கள் பசங்களை எப்படி படிக்கணும், கணவரை எப்படி வச்சுக்கணும், உங்கள் மாமனாரை எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே நான் தெளிவாக சொல்கிறேங்க. வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். அதாவது இதனுடைய வீடியோ வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னங்க இதை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். என்னுடைய ஃபோன் நம்பர் பாருங்கள், 95 14 77 10 74. அதாவது நீங்கள் ஃபோன் மூலியமாகவும் சாதகம் பார்க்குற மாதிரி இருந்தாலும் சரி, கண்டிப்பாக பாருங்கள். ஏன் அப்படின்னு பார்க்க சொல்லணும்னா, காவேரி ஆற்றுலேருந்து தண்ணி அந்த காவேரி ஆற்று அந்த 18 படி தண்ணி நிறைஞ்சு போகிற தண்ணியில் அந்த ஒரு தம்பதியை பார்த்து நம்ம அந்த சாதகம் பேசுகிறதுக்கு எனக்கு மிக்கற்ற, அதாவது எப்படின்னா மகிழ்ச்சி. மறுபடியும் பாருங்கள், மறுபடியும் அவங்க நைட்டே சாதகங்களும் எனக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. அதே மாதிரி நீங்களும் சாதகம் பாருங்கள், என்னுடைய வீடியோ மற்றவங்களுக்கு அனுப்புங்க. வாழ்க வளமுடன்.